ஆழிமிசை கல்மிகற்பில் அணிந்தபிரான் அடிபோற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தந்தைதாய் ஆவானும் சார்கதீங்காவானும் அந்தவிழா என்ப நமக்காவானும் எந்த முயல் தானாகுவானும் சரணாகுவானும் கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் ஒளில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோர் திருமரபு நீடூழி தழைகமாகும். மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியம்மை உடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் தெருவினிடத்திலும் விண்ணப்பித்து அருள் மாறி உலகுக்கெல்லாம் அருள்கின்ற அன்னை மாறி பொருள்கோரி வருவோர்க்கெல்லாம் பூர்த்தியாய் கொடுக்கும் மாறி இருள் நீங்கி ஒளியே எங்கும் இருந்திடச் செய்யும் மாறி தருமாறி தொழுதோம் என்று தமிழ்வாரி தருவாய் மாறி அன்புடன் வேண்டிடும் தன் அடியார்க்கெல்லாம் ஆசி அருள் மாறி அன்பரின் உள்ள கோயிலில் வாழ்ந்திடும் அற்புத திருமாறி இன்னகர் மக்களின் இன்னல் அகற்றிடும் ஈடிலா ஒருமாறி இந்நாடெங்கும் அமைதி நிறைந்திட இன்பம் தருமாறி செந்நெறி எந்நெறி நீயறி என்றுநல் சீர்வழி செல்மாறி செந்தமிழ் நந்தமிழ் என்பது உணர்த்திடும் சீர்மிகு தாய்மாறி பொன்னடி உன்னடி நின்னடி வேண்டினோம் பேரருள் தாமாறி பூவுலகெங்கும் நிறைந்திடும் அன்னையும் பூவடி பணிகின்றோம். மாறி 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 என்று கூறினால் மாரியம்மன் அருள் கிடைக்கும் மனதில் இன்பம் தோன்றிடும். மாறி 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 என்று கூறினார் மாரியம்மன் அருள் கிடைக்கும் வளங்கள் வந்து சேர்ந்திடும். மாறி 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 என்று கூறினால் மாரியம்மன் அருள் கிடைக்க நினைத்ததெல்லாம் நடந்திடும். மாறி 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 என்று போற்றுவோம். மாறி 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 என்று மாரியம்மனை வாழ்த்துவோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருக்கைலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி இந்த வாய்ப்பை நமக்கு தந்த அருள்மிகு மாரியம்மன் திருவடிகளை வணங்கி பரம்பரை அறங்காவலர் ஐயா அவர்களுக்கும் செயல் அலுவலர் அவர்களுக்கும் ஆன்மீக பேருடைய தலைவர் செயலர் மற்றும் அதன் உறுப்பினர்களுக்கும் திருக்கோயில் சிவாச்சாரியார்களுக்கும் திருக்கோயில் அடியார்களுக்கும் அலுவலர்களுக்கும் மாணவர்களுக்கும் வணக்கம் சொல்லி நம்முடைய பணியை தொடங்கலாம். தெய்வச் சேக்கிழார் அருள் செய்த திருத்தொண்டர் புராணத்தை நாம் நிறைவு செய்து திரும்ப தொடங்குகிறோம். இன்றைக்கு நவராத்திரி காலமாக இருக்கிறதுனால நம்ம ஒரு மந்திரமாவது அபிராமி அந்தாதி சிந்திக்கணும். வழக்கமாக நமக்கு பெரிய புராணமும் திருவாசகமும் பணி. இன்றைக்கு நமக்கு 3 பணி. ஒரு பாட்டாவது எது சொல்லணும்? அபிராமி புக்கு வச்சுருக்கீங்களா? சரி, அபிராமி அந்தாதி நம்ம பண்ணணும். உலகலாம்ங்கிற பாடல் சொன்னோம். ஊனடைந்த உடம்பின் பிறவியேங்கிற வயலை சொன்னோம். நிறைய புதிய விளக்கங்கள் அதில் சொல்லியிருக்கிறோம். எடுக்கும் அக்கதை பெரிய புராணம் என்ற கதையை ஒருவர் கேட்கறதுனால அவர் குறைகளிலிருந்து விடுபடுறாருங்கிறார் சேக்கிழார். கேட்டாலே அப்போ சொன்னாலும் அதே தான் பயன், கேட்டாலும் அதுதான் பயன், படித்தாலும் அதே பயன். பெரிய புராணம் படிக்க படிக்க குறைகள் எப்படி நீங்கும்னா குறையில்லாதவர்களை பற்றி படிக்கிறோம். அப்போ நமக்கு என்ன நினைவே இருந்துக்கிட்டே இருக்கும்? குறைகள் நீங்கும் அல்ல, அதனால் குறைகள் நீங்குகிறது. அந்த பெரிய புராணத்தில் படிக்கிறதுக்கு தடைகள் இருந்தால் அது நீங்கிறதுக்காக விநாயகரை கும்பிடுகிறோம் என்று சொல்கிறார். அடுத்து திருக்கூட்டம். திருக்கூட்டம்னா என்னதுன்னா ஒரு சிவனடியார்களுக்கான இலக்கணம் என்ன? ஒரு 11 மந்திரங்களில் சொல்கிறார். பொதுவாக சிவநெறியில் நிற்பவர்கள் நாள்தோறும் ஒரு முறையாவது இந்த திருக்கூட்ட சிறப்பை சொல்லணும்னு சொல்லுவாங்க பெரியோர்கள். ஏரிப்பாளையத்தில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முந்தி நாங்கள் வகுப்பு எடுக்கும்போது திருக்கூட்ட சிறப்பு சொன்ன பிறகு தான் சித்தாந்த வகுப்பு திருமுறை வகுப்பெல்லாம் தொடங்கும். எத்தனை வருஷத்துக்கு முந்தி? 15 வருஷத்துக்கு முந்தி. இதெல்லாம் சொன்ன பிறகு தான் திருக்கூட்ட சிறப்பு சொன்ன பிறகு தான் வகுப்பே தொடங்கும். இப்போ சிவனடியார்கள் ஒரு முறையாவது கட்டாயம் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறதுனால ஒரு சிவனடியாருக்கான இலக்கணம் நமக்கு வரும். ஒரு சிவனடியார் அப்படின்னா திருநீர் பூசியிருக்கிறார், ருத்ராட்சம் போட்டிருக்கிறார், 5 எழுத்து சொல்லுகிறார். இது சிவனடியாருக்கான அடையாளம் தான், இலக்கணம் கிடையாது. அடையாளம் வேறு, இலக்கணம் வேறு. அடையாளம் திருநீர் பூசியிருக்கிறார், ருத்ராட்சம் போட்டிருக்கிறாரு, 5 எழுத்து சொல்கிறாரு. இலக்கணம் அந்த சிவனடியாருக்குரிய குணங்கள் இருக்கணும், அதுதான் இலக்கணம். அதில் முதல் மந்திரம் என்ன சொல்லுதுன்னா
சிவபெருமான் 3ஆம் பிறையை அணிந்திருக்கிறாரு, நடராஜராக இருக்கிறாரு. அந்த சிவபெருமானை நடராஜரை நினைந்து கொண்டு தான் செயல் செய்பவர்களாக நாயன்மார்கள் இருக்கிறாங்க. அந்த நாயன்மார்களினுடைய தூய்மையான சொல்மலை நலத்தை அனுபவிக்கும் தூயவர்கள் அடியவர்கள். அடியார்களுக்கு, சிவனடியாருக்கு முதல் இலக்கணம் இப்போ நாம் செய்துகிட்டு இருக்கிறது தான். அந்த அடியார் நாயன்மார்கள் தந்த திருமுறையை ஒருவருக்கொருவர் கலந்து பேசணும். யாருமே தயார் இல்லையே. சிவனடியார்கள் பாட ரெடியாக இருக்காங்க, வாத்தியவாசிக்க ரெடியாக இருக்காங்க. பாடம் கேளுங்கன்னா என்ன செய்கிறாங்க? தெரிச்சு ஓடிடுறேன். பாடம் கேளுங்கன்னா வரமாட்டேங்கிறாங்க. ஒரு 5-6 நகரங்களுக்கு நான் திருவாசகம் எடுக்க போகிறேன். ஒரு நகரத்தில் ஆசிரியர் இப்போது பேசுவார் அப்படின்னு உடனே சாப்பிட்டுட்டு கிளம்பி அவங்க பாட்டுக்கு நம்ம கண்முன்னாலே போயிடுறாங்க. என்னமோ நான் ஏதோ நரகத்துக்கு வழிகாட்டுற மாதிரியும் அவங்கெல்லாம் மோட்சத்துக்கு போகிற மாதிரியும். அப்போ நமக்கு இன்னும் என்ன வரல? நாம் எது கேட்க தயாரில்லை? ஞான நூல்களை, அடியாருடைய வரலாறுகளையும் திருமுறைகளையும் கேட்க தயாரில்லை. சொல்மலரின் நலத்தை அனுபவிக்கணும். அழகான வார்த்தை. தூயவர், அதை அனுபவிப்பவர்கள் தூயவர்கள். இப்போது நான் ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன். 3வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த நூலை படித்தா குற்றம் போகுங்குது. 4வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, நாயன்மார்களுடைய சிவார்ப்பணம், நாயன்மார்களுடைய நூல்களை நீங்கள் படிச்சிங்கன்னா அதை படிப்பவர்கள் தூயவர்கள்னு சொல்லுது. ரெண்டையும் நினச்சி பாருங்கள், ஒரு விஷயம் புரியும். நாயன்மார்கள் வரலாறை படித்தாலே நம்ம யாராக ஆயிடுவோம்? சுத்தமானவர்களாக ஆயிடுவோம். காந்தியை பற்றி படிக்க 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 நம்மளை அறியாமலே அந்த காந்தியின் தன்மைகள் நம்மகிட்ட வர ஆரம்பிக்கும். ஒருவன் தொடர்ந்து ராமன் வேடம் போட்டான்னா ராமனுடைய குணங்கள் வர ஆரம்பிக்கும். ஒருவன் தொடர்ந்து ராவணன் வேடம் போட்டான்னா யாருடைய குணம் வர ஆரம்பிக்கும்? ராவணனுடைய குணங்கள் வர ஆரம்பிக்கும். ராவணனிடத்தில், ராமாயணத்தில் ராவணனிடத்தில் சொன்னாங்க, பலவேறு வேடம் போட்டு சீதையை கவர்ந்து செல்வதற்கு பல்வேறு வேஷம் போட்டு கஷ்டப்படுறதை விட ராமன் வேஷத்தில் போனால் வேலை ஈஸியாக இருக்கும்லான்னு சொன்னாங்க. என்ன வேஷத்திலே போனான்? ராமன் வந்திருக்கிறாருன்னு சீதை ஒன்றும் சந்தேகப்பட மாட்டாங்கல்ல. அப்போ அவனுக்கு ராமனுடைய குணங்கள் வந்துட்டு, பிறன் மனைவி என்ன செய்யக்கூடாது, பிறன் மனைவியை நாம் நேசிக்கக்கூடாது, இதெல்லாம் தவறு அப்படிங்கிற குணங்கள் டக்குன்னு வேடத்தை மாற்றிட்டான். இது என்ன அநியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் அநியாயம் பண்ண ஆசைப்படுறான். அதனால் இந்த வேடங்கள்ங்கிறது ஏன் வேடத்தை வலியுறுத்துகிறாங்கன்னா, வேடம் குணங்களை தரும். வாழ்க்கை முழுவதும் எதிலேயே இருந்துடக்கூடாது, வேடத்திலேயே என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. இப்போது நம்ம சுபாஷ் ஐயா கூட நாங்கள் பட்டிமன்றத்துக்கு போவோம், வழக்காடு மன்றத்துக்கு போவோம். சுபாஷ் ஐயா கூட அவர் கிருஷ்ணர் வேடம் போடுவார். உண்மை என்னென்னா, எங்கள் கூட்டத்தில் யாருக்குமே அந்த வேடம் போட்டாலும் பொருந்தாது. அவருக்கு கரெக்டாக இருக்கும். அவருடைய அந்த பலகை மாதிரி உடம்பு, அவர் நல்ல நேரம் நீண்டு, என்னுடைய உடம்பெல்லாம் எடுத்திங்கன்னா முதுகு பகுதியில் வளைஞ்சிருக்கும். அது நீண்ட நெடிய உடம்பு. நீங்கள் ஆந்திராவில் என்டி ராமராவ் என்ன வேடத்திலே வந்தார்? கடைசியில் அவர் யாராவே பார்த்தாங்க? அந்த ஸ்டேட்டுக்காரன் அவர் கிருஷ்ணராக பார்த்தான். இப்போ புரிஞ்சுட்டா உங்களுக்கு? கப்பலோட்டிய தமிழன் ஆக சிவாஜி நடித்தார். சிவாஜியை யாராவே பார்த்தாங்க? கட்டபொம்மனாக பார்த்தாங்க, கப்பலோட்டிய தமிழனாக பார்த்தாங்க. இதுதான் அந்த வேடம், அந்த குணத்தை தரும். ஆனால் வேடத்திலேயே என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. வேடத்தினால் குணத்தை அடைய பார்க்கணும். யாராவது நம்மளை பார்த்து நீங்கள் சிவனடியார்னு தெரியுது, ருத்ராட்சம் போட்டிருக்கிறீங்க, மங்களகரமாக இருக்கிறீங்க அப்படின்னா வேடம் தானுங்க அப்படி இருக்குது, இன்னும் அந்த குணங்கள் எனக்கு என்ன செய்யலை, வரல, அதை நான் வரணும்னு நீங்கள் சாமிகிட்ட வேண்டுங்கன்னு சொன்னால் கூட தப்பு இல்லை. அதை உலகில் விளக்கமடைந்து வெற்றி பெறுக மதிவளர் சடைமுடி மன்றுளாரை. சிவபெருமான் தன்னுடைய சடையில் சந்திரனை வச்சிருக்கிறார். சிவன் சடையில் சந்திரன் வைத்திருப்பதனுடைய விளக்கம் என்னென்னா, சந்திரன் சாபம் பெற்று அடைக்கலம் கொடுக்க யாருமே இல்லை, அவனை யாரும் காப்பாற்ற முன் வரல. யார் வந்தா? சிவபெருமான் வந்தார். அடைக்கலம் கொடுத்து சிவனுடைய அறிவிப்பு என்ன? என்னை சரணடைந்தால் உன்னை நான் எங்கே வைப்பேன்? தலையில் வைப்பேன். நாம் சரணடைகிறவனை ரொம்ப கவனமாக வைப்போம். ஏன்னா நம்ம காலையும் வாரினாலும் வாரிடுவான். சரணடைகிறவன்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். முதல்ல அவனை படுக்க சொல்கிறாங்க. சரணடைகிறவனை அவனை செக் பண்ணி கத்தி வச்சுருக்கிறானா, துப்பாக்கி வச்சுருக்கானான்னு ஃபுல்லாக செக் பண்ணணும். ஆனால் சிவபெருமான் எந்த செக்கப்பும் பண்ணலையே, மாஸ்டர் செக்கப் ஒன்றுமே பண்ணலையே, நேரே தலையில் தூக்கி வச்சார். சிவபெருமான் தலையில் சந்திரன் வச்சுருக்கிறாருங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும்.
ஆனால் எவ்வளவு பெரிய ஆபத்திலும் அவரை சரணடைந்தால் சந்திரனை தலையில் வைத்து கொண்டாடுவது போல, வளர்த்தது போல யாரை வளர்ப்பார்? நம்மை வளர்ப்பார் என்பதற்கான அடையாளம் தான் தலையில் என்னது? சந்திரன். அவருக்கு அழகுனால கிடையாது, சந்திரனை படைத்தவனே அவன்தான். சந்திரனை படைத்தவனுக்கு சந்திரனால் அழகு வருமா? சந்திரனை படைத்ததே அவன்தான். மதிவளர் சடைமுடி மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொல் மலர். நாயன்மார்களுடைய சுத்தமான, பார்த்தீங்களா, அவங்களுடைய சொல் மலரெல்லாம் சுத்தமாக இருக்கிறதுனால அதை படிக்கிற நாமும் யாராகிறோம்? சுத்தமாகிறோம். அது 12 திருமுறை முழுவதற்கும் பொருந்தும். இப்போ ஒரு நூலில் பிழை திருத்துற வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த நூலில் நம்ம அடிக்கடி பேசக்கூடிய செய்திகள் 90% இருக்குது. அதில் ஒரு செய்தி, வடமொழி கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும், சமஸ்கிருதம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும், தெரியலைன்னா தெரியாதவர்களுக்கு திருமுறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தெரியாதவர்களுக்கு இது 12 திருமுறை. அப்போ அப்போ 12 திருமுறை நம்ம யாராக்குகிறது? வேதம் தெரியலை, சமஸ்கிருதம் தெரியலைன்னா எது நம்மை சுத்தமாக்குறது? 12 திருமுறை சுத்தமாக்குறது. அந்த தூய சொல்மலர் பொதி நலன் நுகர்தர். பொதி நலன்னா, பொதி அப்படின்னா மறைந்திருக்கிறது, பொதிந்திருப்பது. அதையெல்லாம் விரித்து அதற்கு பொருள் பார்க்கணும். அதான் பொதி நலன் நுகர்தரு புனிதர் பேரவை. நாயன்மார்கள் பாடிய அரிய பொருளெல்லாம் உடைய மந்திரங்களை உட்கார்ந்து பேசுகிறவங்களுக்கு பேரு தான் அடியார். வேடத்தில் இருந்தால் அவர் எதில் இருக்கிறாரு? வேடத்தில் இருக்கிறார் என்று பொருளை தவிர வேடமே அவரை ஆராய்ச்சி விடாது. ஆமாம், நாடகத்தில் இன்ஸ்பெக்டர் வேடம் போட்டதுனால நிஜமாக இன்ஸ்பெக்டர் ஆக முடியாது. நாடகத்தில் இன்ஸ்பெக்டர் வேடம் போட்ட நாம எதுக்கு தயாராகணும்? நிஜமாக இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கான தயாராகணும். உண்டா இல்லையா? நம்ம போடுறதுலாம் நாடகத்தால், மாணிக்க வாசகரே நாடகத்தால்ங்கிறாரு. அப்போ நம்ம போடுறதெல்லாம் என்ன வேடம்னு புரிஞ்சுக்கணும். அதையெல்லாம் அனுபவிக்கிற பேரவைக்கு பேர் புனிதர் பேரவை. நம்ம ஆன்மீக பேரவைன்னு சொல்கிற மாதிரி என்ன பேரவை? புனிதர். புனிதமான நூலை படிப்பவர். அவர் வேதத்தை படித்தாலும் சரி, நம்ம எப்போ சொன்னாலும் வேதத்தை முதல்ல சொல்லணும். அவர் ஆகமத்தை படித்தாலும் சரி, ரெண்டாவது எதை சொல்லணும்? ஆகமம். அவர் திருமுறையை படித்தாலும் சரி, அவர் யாராகிறார்? புனிதராகிறார். விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. விதினா அருள். அந்த சபை சிவபெருமானுடைய அருள்னால நல்லா வளர்ச்சி பெறட்டும் என்று சேக்கிழார் முதல்ல சொல்கிறார். அப்போ ஒரு திருக்கூட்டத்துக்கு முதல் வேலை என்ன? நம்முடைய திருமுறைகளை எல்லாரும் கூட்டமாக உட்காந்து என்ன செய்யணும்? படிக்கணும். சிவனடியார்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறாங்க. பாடரடி, ஆடரடி, வாத்தியங்கள் வாசிக்க ரெடி, பாடம் உட்கார்ந்து திருமுறை படிப்போம், சித்தாந்தத்துக்கு விளக்கம் படிப்போம்னா என்ன செஞ்சிடறாங்க? தெரிச்சு ஓடிடுறாங்க. ஆனால் சேக்கிழார் முதல் கடமையாக எதைத்தான் சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? பெரியவங்க எழுதின செய்யுள்களினுடைய பொருளை அமர்ந்து பொறுமையாக கேட்கணும். பெரிய புராணத்தில் பின்னால் மெகா சந்திப்பு, ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், முருகநாயனார், திருநீலக்க நாயனார், குங்குலிய கலைய நாயனார், அது மெகா சந்திப்பு பெரிய புராணத்தில் ஒரு இடத்துல நடக்குது. அந்த மெகா சந்திப்பில் என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லியிருக்குதுன்னா, சிவனுடைய பெருமையையும் அடியார் பெருமையும் பேசுனாங்கன்றது. அவங்கெல்லாம் சந்தித்து பேசும்போது அதைத்தான் பேசியிருக்கிறாங்க என்று இருக்கிறது. இப்போ நீங்கள் நான் இப்போ பெரிய புராணம் பேசுகிறேன், பெரிய புராணம் ஒரு பேசுகிற ஒரு ஆசிரியர்னு உங்களுக்கு தெரியும். சிவனடியார்கள்ட்ட எனக்கு எத்தனை ஃபோன் வருது தெரியுமா? நீங்கள் சீட்டு போடுறீங்களா? 5 லட்ச ரூபா சீட்டு போடுறீங்களா? 3 லட்ச ரூபா போட்டு சீட்டு போடுறீங்களா? 15-20 நாள் ஒரு சிவனடியார் எனக்கு ஃபோனுக்கு மேலே ஃபோன். 5 லட்ச ரூபா சீட்டு போட்டால் மாதம் எவ்வளவு மிச்சம், எவ்வளவு உங்களுக்கு முதல் பணம். நான் வந்து தப்பிக்கிறதுக்குள்ள படாத பாடுபட்டேன். ஆனால் பேசிக்காக ஒரு அடிப்படையில் யார்? பெரிய சிவனடியார், ஒரு பெண்மணி, பெரிய சிவனடியார். அதைத்தான் நான் உங்ககிட்ட அழுத்தமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். வேடம் மட்டுமே, வேடம் தொடக்கத்திற்கு வேணும், அதற்கு பிறகு குணங்கள் வேணும். அதாவது இந்த உலகத்தில் அரசியலில் ஜெயித்தவங்களாக இருந்தாலும் சரி, விளையாட்டில் ஜெயித்தவங்களாக இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் ஜெயித்தவங்களாக இருந்தாலும் சரி, கடைசியில் அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? என்னுடைய வெற்றியின் ரகசியம் திறமை அல்ல, என்னுடைய குணங்கள்ங்கிறாங்க. நான் இதை சர்வே பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். என்னுடைய குணம்தான் நான் ஜெயித்ததுக்கு காரணங்கிறாங்க. நம்முடைய இப்போ இருக்கிற கிரிக்கெட் வீரருக்கு முந்தின கேப்டன் யார்? இப்போ இருக்கிற கேப்டன் முந்தின கேப்டன் தோனி.
அவர் வெற்றிக்கு என்ன ரகசியம் சொல்கிறாங்க தெரியுமா? அவருடைய குணம்தான் ரகசியங்கிறாங்க. எந்த ஒரு வீரரையும் குறை சொல்ல மாட்டார், எந்த வீரரையும் திட்ட மாட்டார். ஜெயித்தா வீரர்கள் காரணம் பாரு, தோத்தா நான் காரணம் பாரு. வெற்றி பெற்றவொன்னே கப்பை தூக்கி யார் கையில் கொடுத்துருவார்? வீரர்கள் கையில் கொடுத்துருவார். அவர் கையில் வச்சுக்கிடவே மாட்டார். இப்படி ஒரு பெரிய கவர் ஸ்டோரி டிவியில் 3/4 மணி நேரம் போட்டான். ஆமாம், யாருனாலும் வளர்க்குறது, யாரையும் போட்டு கொடுக்கறது கிடையாது, யாரையும் நீக்கிறது கிடையாது, யாரையும் தொந்தரவு பண்ணுறது கிடையாது. நீங்கள் இதை வாழ்க்கையில் எல்லாருமே, நான் உட்பட எல்லாரும் பாடமாக எடுத்துக்கணும். வெற்றியின் ரகசியம் திறமை அல்ல, எதுதான்? நல்ல குணங்கள் தான். மிகப்பெரிய திறமையாளர்கள் ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டில் தோற்கிறாங்க, ஆனால் நல்ல குணமுடையவர்கள் அந்த குறிப்பிட்ட ஃபீல்டில் ஜெயிக்கிறாங்க. நீங்கள் அதை பார்த்தா தெரியும். அடுத்த மந்திரத்தில் சொல்கிறார், அவையடக்கம் சொல்கிறார். திருக்கூட்டத்துக்கு வணக்கம் சொல்லிட்டு அவையடக்கம் சொல்கிறார். திருக்கூட்ட சிறப்பு பின்னால் வரும், மொத்தமாக வரும். நூல் பெயர்லாம் சொல்லி முடிச்சுட்டு சொல்லுவார். சொல்லி முடித்த பிறகு அதுதான் திருமலை சிறப்பெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்லுவார். இப்போ திருக்கூட்டத்துக்கு மட்டும் வணக்கம் சொல்லியிருக்கிறாரு. திருக்கூட்ட சிறப்பு என்பது 11 மந்திரங்களாக பின்னால் வரும். அவையடக்கம், அளவிலாத பெருமையராகிய அளவிலாத அடியார். என்ன அழகான வார்த்தை! அடியாருடைய பெருமையை என்ன செய்ய முடியாது, வாங்க அளவிட முடியாது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பித்தா பிறைசூடி பாடுறாரு. அந்த பித்தா பிறைசூடி அந்த இல்லை, திருத்தொண்ட தொகை பாடுறாரு. திருத்தொண்ட தொகை பாடும்போது அடியாருடைய பெருமை எனக்கு என்ன செய்யாதுங்கிறாரு, தெரியாதுங்கிறாரு. அடியார்கள் பெருமை எனக்கு தெரியாதுங்கிறார். அப்போ யார் எடுத்து கொடுக்குறா? சிவபெருமான் அடியாருடைய பெருமைகளெல்லாம் எடுத்து சொல்கிறார், அவருக்கு உணர்த்துறார். அது பிறகு தான் அவர் தில்லைவாழ் அந்தன்னு இறைவன் எடுத்து கொடுத்த பிறகு பாடுறார். இதே சுந்தரருடைய பெருமையை சங்கிலியார்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இறைவனுக்கு வருது. சுந்தரரை பற்றி யார்கிட்ட சொல்லணும்? சங்கிலியார்கிட்ட சொல்லணும். அப்போ சுந்தரரை புகழ்ந்து தள்ளுறார். யார்கிட்ட? சங்கிலியார்கிட்ட புகழ்ந்து தள்ளுறார். அளவிலாத பெருமையன் சிவனடியார்களுக்கு என்னது? அளவிலாத பெருமை. அளவிலாத பெருமை தானாக வரும். அந்த பெருமைகளை நாம் என்ன செய்யக்கூடாது, தேடி. சைவத்தில் வந்து ஞானமார்க்கி, இப்போ நம்ம கையில் எடுத்திருக்கிறது ஞானமார்க்கி. நான் சொல்கிறது யாருக்கு மட்டும்தான் பொருந்தும். ஞானமார்க்கி, நீங்கள் திருமுறை பேசுனா ஞானமார்க்கி தான், சித்தாந்தம் பேசுனா ஞானமார்க்கி தான். ஞானமார்க்கிகளுக்கு 2 கவனம் எப்போதும் கூடாது. பொருள்லையும் கவனம் இருக்கக்கூடாது, புகழ்லையும் கவனம் இருக்கக்கூடாது. இந்த 2 யார் பொறுப்பு? இந்த 2 இறைவனுடைய பொறுப்பு. இந்த 2ம் இறைவனுடைய பொறுப்பு. அதாவது நம்ம சோமவாரப்பட்டியில் நாளைய நிகழ்ச்சிக்கு உணவு ஏற்பாடெல்லாம் உடுமலை அடியார்கள் சொல்லி வச்சுருந்தோம். அதில் நிறைய பேர் இந்த நவராத்திரி வர்றதுனால நான் வரல, நீ வரலங்கிற ஃபோன் தான் நிறைய வருது. அப்போ வராதவங்ககிட்ட எப்படி பணம் வாங்குறது, எப்படி நம்ம பணம் சேர்க்குறதுன்னு எங்கள் வீட்டில் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஒரு சிலர்கிட்ட கேட்டு பணத்தை அனுப்ப சொன்னேன். திடீர்னு ஒரு ஃபோன் வருது, நாளைக்கு உணவு செலவெல்லாம் நாளைக்கு உணவு செலவு யாரும் செலவழிக்கக்கூடாதுன்னு ஒரு ஃபோன் வருது. அதானே சிவாக்கிட்ட பேசிட்டு என்கிட்ட பேசுகிறாங்க. உணவு செலவு நாங்கன்னு ஒருத்தர் அந்த ஊருக்காரங்க ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சொல்ல வந்தேன்? சைவத்தில் நீங்கள் உழைக்க ரெடின்னா சாதனங்கள் தேடி வரும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. சாதனங்கள் இல்லையேன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நீங்கள் வேலை செய்ய ரெடி இல்லைன்னா ஒன்றுமே கிடைக்காது. நீங்கள் வேலை செய்ய ரெடி இல்லைன்னா ஒரு சேர் கூட கிடைக்காது. வேலை செய்ய ரெடியாக இருந்தீங்கன்னா தேவையான எல்லாம் கிடைக்கும். அளவிலாத பெருமையர்னார். அளவிலாத பெருமையர். இப்போ நம்முடைய பாராளுமன்றத்தில் வந்து செங்கோல் நிறுவினாங்க. செங்கோல் நிறுவும்போது தனி விமானத்தில் யாரை அழைச்சிட்டு போனாங்க? திருவாவடுதுறை ஆதீனத்தை அழைச்சிட்டு போனாங்க. அதை விட பெருமை என்ன சார் ஒரு சிவனடியாருக்கு இருக்குது? ஒரு பெரிய தேசத்தில், உலகின் மிகப்பெரிய நாட்டில் ஒரு செங்கோலை நிறுவுகிற நிகழ்ச்சிக்கு ஒரு திருமடத்தினுடைய அதிபதியை தனி விமானத்தில் அரசாங்கம் என்ன செய்கிறது, அழைக்கிறது. இதுக்கு மேலே என்ன பெருமை ஒரு சிவனடியாருக்கு வரணுங்கிறீங்க? நினச்சி பாருங்கள். சிவனடியாருக்கு கிடைக்கிற பெருமையெல்லாம் உங்களால் என்ன செய்ய முடியாது. அது நீங்கள் களத்துக்குள்ளே வந்தால் தான் தெரியும், ஃபீல்டுக்குள்ளே வந்தால் தான் தெரியும். நானெல்லாம் இதில் நிறைய அனுபவப்பட்டிருக்கிறேன். சிவனடியார் அப்படிங்கிற ஒரு பெயர் நமக்கு எவ்வளவு நன்மை செய்யுது. அதாவது என்னுடைய பையனுக்கு நான் சொல்கிறது ஒரு 8 வருஷத்துக்கு முந்தி நடந்தது, 8-10 வருஷத்துக்கு முந்தி நடந்தது. பையனுக்கு லோன் வாங்க போகிறேன் இந்தியன் பேங்குக்கு. இந்தியன் பேங்க் இல்லை, அந்த மெயின் ரோடு இந்தியன் பேங்க் தானே, பழனி ரோடு.
அங்கே முதலாக உள்ளே போகிறோம். அப்போது வந்து அங்கே அக்கௌண்ட் இருக்கிற ஒருத்தர் ரெக்கமெண்ட் லெட்டர் கொடுக்கணும். எனக்கு அக்கௌண்ட்டே கிடையாது. சின்னசாமி டாக்டர் ஹோமியோபதி டாக்டர் சின்னசாமி ஐயா என்ன செய்கிறாரு, ரெக்கமெண்ட் லெட்டர் கொடுக்குறாரு. இவரை எனக்கு தெரியும், இவருக்கு நான் பரிந்துரை செய்கிறேன்னு லெட்டர் கொடுக்குறாரு. அவர் மலையாளம், தெலுங்கு, கன்னடம், தமிழ், ஹிந்தி எல்லாத்துலேயும் லெட்டர் எழுதுவார், எல்லாத்துலேயும் பேசுவார். அவர் நேஷனல் லெவலில் பார்சல் சர்வீஸ். மலையாளிகிட்ட மலையாளத்தில் பேசுவார், ஆந்திராக்காரங்கிட்ட ஆந்திர மொழியில் பேசுவார், எல்லா மொழியும் பேசுவார். இப்போ அங்கே இருக்கிறார். ஆமாம், அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணார். 2 பேரும் உள்ளே போகிறோம். அது என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. பேங்க்குள்ளே போகிறோம், லோன் செக்ஷனுக்குள்ளே போயாச்சு. ஒருத்தர் சார் வணக்கம் அப்படிங்கிறாரு. கொஞ்சம் தூரம் நடக்கும், அடுத்த டேபிள் இன்னொருத்தர் எந்திரிச்சு வணக்கங்கிறாரு. 3வது ஒருத்தர் அவர் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுத்துருங்க, நான் பொறுப்புங்கிறார். யாருன்னு பார்த்தா மாரியம்மன் கோயிலில் சொற்பொழிவு கேட்ட ஆஃபீஸர்கள். அதாவது நம்முடைய இங்கே சொற்பொழிவு யாரெல்லாம் கேட்குறாங்க லிஸ்ட்டு உங்களுக்கு தெரியாது. நீதித்துறை சார்ந்தவங்க கேட்குறாங்க. அவங்களாம் பெரிய பதவியில் இருக்கிறதுனால நம்ம முன்னால் வர்றதில்லை. அவங்களுக்கு அடையாளம் தெரியக்கூடாதுங்கிறதுனால தொலைவில் இருந்து கேட்டு நீதித்துறை சார்ந்த பெரிய அதிகாரிகள்லாம் கேட்குறாங்க. 3 பேரும் யாருன்னா சொற்பொழிவு கேட்டாங்க. 3வது ஆள் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. எல்லா வேலையும் முடிச்சு கொடுங்கப்பா, எல்லாம் நான் பொறுப்பு, கையெழுத்து போட்டு விடுங்க, வாத்தியார் ரொம்ப நேரம் உட்கார வைக்கிறீங்க அப்படின்ட்டு. இப்படி ஒரு சம்பவம் இல்லை, நிறைய நடந்திருக்கு. நான் சொன்னால் அது ஒரு புஸ்தகமாகவே எழுதலாம். வேறு எவனாவது இருந்தால் புஸ்தகத்தை எழுதி இப்போ பல லட்ச ரூபா சம்பாதிச்சிருப்பான். அதையெல்லாம் புஸ்தகம் எழுதி சம்பாதிச்சிருப்பான் வேறு எவனாவது இருந்தால். அளவில்லாத பெருமை. அது மாரியம்மன் பக்தர்னா அது ஒரு பெருமை, அளவில்லாத பெருமை. சிவனடியார்னா அது ஒரு பெருமை. அப்போ மற்ற கடவுளை கும்பிட்றவங்களுக்கு பெருமை இல்லையா நான் சொல்ல வரல. நம்ம பாடம் எதுவோ அதில் சொல்கிறேன், உங்களுக்கு அது ஒரு பெருமை. அளவில்லாத அடியார். சிவனடியார்கள் அளவற்றவர்கள். சிவனடியார்கள் எத்தனை பேர்னு சொல்ல முடியுமா? நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு இருக்கிறேன். வயசானா எல்லாரும் சிவனடியார்கள் தான். வீட்டில் டார்ச்சர் தாங்கலைன்னா வெளியே கிளம்புவீங்க. நான் தான் வேண்டேன். நான் சோமவாரப்பட்டிக்கு வேனில் வர்றோமல்ல, ஒரு வேனில் நான் 2 வேனில் ஒரு வேனில் நான் வருவேன். அவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிக்கல் பிடுங்கல் எல்லாம் பேசுவாங்க. நான் ஒரு நாள் சொன்னேன், இன்னும் கொஞ்சம் பிக்கல் பிடுங்கல் அதிகமாகட்டுன்னு வேண்டிக்கிறேன். அப்போ தான் எங்கே கிளம்புவீங்க? வெளியே கிளம்புவீங்க. இல்லைன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு காசை எண்ணவும், வீட்டை திரும்ப கட்டவும், இன்னொரு வீடு கட்டவும், வாடகைக்கு விடவும், இதே வேலையை பண்ணிகிட்டு இருப்பீங்க. பிக்கல் பிடுங்கல் உங்களுக்கு ஓவராக வரட்டுன்னு சார் சும்மா இருங்க சார் அப்படிங்கிறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, சிவனடியா எல்லாரும் கடைசியில் யாராகி ஆகணும்? திருமாலும் நாம் வணங்கக்கூடிய திருமாலும் பிரம்மதேவனும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. ஒன்று இப்படி வச்சுக்கிடுவோமா, திருமால் தானே பெரிய கடவுள், பிரம்மன் அவரை பார்க்க போனாருன்னு வச்சுக்கிடுவோமா. 2 பேரும் பேசினது திருவாசகத்தில் 20வது பதிகத்தில் கடைசி மந்திரம். திருவாசகத்தில் 20வது பதிகம் கடைசி மந்திரம். திருப்பள்ளி எழுச்சியில் புவனியில் போய் பிறவாமல் நாள் நாம் போக்குகின்றோம், அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்ற ஆறென்று நோக்கி. மந்திரம் எடுத்துட்டேன், அதுக்குள்ளே நான் எடுத்துட்டேன். சிவனைய புவனியில் போய் பிறவாமல் நாள் நாம் போக்குகின்றோம். 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்களாம்? வைகுண்டத்தில் நீங்கள் இருந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. அவர் சொன்னாரா, சத்தியலோகத்தில் உட்காந்து நானும் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். புவனியில் போய் பிறவாமல் நாள் நாம் போக்குகின்றோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா வைகுண்டத்துக்கு போகாமல் இங்கே டைமை வேஸ்ட் பண்ணுறோங்கிறாரு. அவர் அங்கே உட்காந்துட்டு பூமிக்கு வரணுங்கிறார். அவமே வேஸ்ட்டாக போயிட்டுங்கிறார், லைஃபே வேஸ்ட்டாக போச்சுங்கிறார் பெருமாள். இந்த பூமி எந்த பூமி? இந்த புண்ணிய பூமி. சிவனுய கொள்கின்ற ஆறென்று நோக்கி. இந்த பூமியில் போய் பிறந்தாதான் சிவபெருமான் நம்மளை காப்பாற்றுவாராம், மோட்சம் தருவாராம். 2 பேரும் பேசிக்கிடுறாங்க. திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பம் எய்தவன். பூமியில் பிறக்க யார் ஆசைப்பட்டா? திருமால் ஆசைப்பட்டாரா? மலரவன் திருமால் விருப்பப்பட்டார், மலரவன் ஆசைப்பட்டார். விருப்பத்தை விட ஆசை கொஞ்சம் வேகம் அதிகமானது. விருப்பம் நிறைவேறலைன்னா விட்டுருவோம் சார், ஆசை நிறைவேறலைன்னா நிறைய நடக்கும். ஆசை நிறைவேறலைன்னா கொலை செய்வான்னு சொல்லுது சைவ சித்தாந்தம். ஆணவத்தின் 8 குணங்களில் ஒன்று ஆசை. அவன் நினைச்சது நடக்கலன்னா என்ன செஞ்சு விடுவான்? கொலையை செஞ்சு விடுவான். பஞ்சாயத்து தேர்தல் முடிவுக்குள்ளே எத்தனை பேர் வெட்டிட்டு சாகிறான்? என்ன காரணம்? பதவி ஆசை. சிவாய நம. நின் மலரவன் ஆசைப்படவனின் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில்
அவங்க 2 பேரும் ஆசைப்படுறாங்க. ஆனால் நீ என்னைய பூமியில் பிறக்க வச்சு அம்மையப்பரா வந்து ஆட்கொண்டாய்ங்கிறார் மாணிக்கவாசகர் பாடுறார். அப்படிப்பட்ட ஒரு பிறவி நமக்கு கிடைச்சிருக்குது. நமக்கு இந்த பூமியினுடைய அதைத்தான் அளவிலாத பெருமையராகிய அளவிலாத அடியார் புகழ் கூறுகேன் அப்படிங்கிறார். நம்ம ஊரில் தமிழிசை சங்கம்னு ஒரு சங்கம் இருக்குது, நல்லா சிறப்பாக இயங்குது. நம்ம ஐயா எம்பி ஐயா, பழைய முன்னாள் எம்பி ஐயா பெருமாள் புதூர் ஐயா, அவர் தான் முதல்ல அதில் எஃபெக்ட் எடுத்து தொடங்கினார். தொடங்கும்போது ஊரில் இருக்கிற எல்லா தமிழாசிரியர்களும் வர சொல்லி ஐடியா சொல்ல சொல்லுங்கன்னார். நானும் போயிருந்தேன். எப்படி இந்த அமைப்பை நல்லா நடத்தலாம்னு ஐடியா சொல்லும்போது அவருக்கு வெள்ளிக்கிழமை தான் வைப்பார். நான் வெள்ளிக்கிழமை இங்கே வந்துடுவேன். அதனால் நான் போன உடனே வணக்கம் சொல்லி வரவேற்று சாரை பேச விட்டுட்டு கோயிலுக்கு அனுப்பி விடுங்க அப்படிம்பார். அவர் மிகப்பெரிய பதவியில் இருந்தாலும் கூட அந்த சிவனடியாருக்கான மதிப்பை அவர் என்ன செய்வார், கரெக்டாக கொடுப்பார். பேச வச்சு அனுப்பி விட்ருங்க, அவர் கோயில் போவார் அப்படிம்பார். போயிட்டு வர சார்னா எந்திரிச்சுன்னு வணக்கம் சொல்லுவார். இது நீங்கள் அந்த மாரியம்மனை நம்பி இறைவனை நம்பி அந்த தொழிலில் நீங்கள் உழைக்கணும் ஒவ்வொருத்தரும். நானும் இப்போ நான் என்னளவில் நடந்த ஒன்றை சொல்கிறேன். நீங்கள் உடனே கேட்பீங்க, முதலமைச்சர் அப்படி மதித்த நாள் இருக்குதாம்பீங்க, பிரதமர் உங்களை பார்த்து மதிச்சிருக்கிறாரான்னு கேட்பீங்க. அப்போ நம்ம உழைக்கலைன்னு அர்த்தம். இன்னும் என்ன செய்யணும், உழைக்கிற நாட்கள் வரணும். அளவிலா அதுக்காக நம்ம ஆசைப்படவும் இல்லை. ஐந்தொழிலும் காரணர்கள் ஆம்தொழிலும் போகம் நுகர் வெந்தொழிலும் மேவார் மிக சைவ சித்தாந்தம் சொல்லுது. நல்ல சிவபக்தன் இறைவன் செய்கிற வேலையையும் விரும்ப மாட்டான், இந்திர பதவி சந்திர பதவி திருமால் பதவியும் விரும்ப மாட்டான், எதுக்கும் ஆசைப்பட மாட்டான்னு சொல்லுது சாஸ்திரம். அளவிலாத பெருமையராகி அளவிலாத அடியார் புகழ் கூறுகேன், அளவு கூட உரைப்பரிதாயினும். சிவனடியார் பெருமையை சொல்லி முடிக்க முடியாது. அளவு கூட உரைப்பரிதாயினும், அளவு கூடும்படி எடுத்து சொல்ல முடியாது. சிவனுடைய பெருமையை எடுத்து சொல்ல முடியுமா? அப்போ யார் பெருமையை எடுத்து சொல்ல முடியாது? சிவனடியார் பெருமையை எடுத்து சொல்ல முடியாது. தொண்டர்தம் பெருமை சொல்லவும், அது யார் சொல்கிறா? ஔவையார் சொல்கிறாங்கல்ல, தொண்டருடைய பெருமையை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதனால் என்னால் அளவு கூட உரைப்பரிதாயினும் முழுவதுமாக சொல்ல முடியாது. இறைவனை புகழ்ந்தால், இறைவனை இகழ்ந்தால் குற்றம் வரும், புகழ்ந்தால் குற்றம் வருமா? வருங்கிறார் மாணிக்கவாசகர். நீத்தல் விண்ணப்பத்தில் 50வது மந்திரத்திலே 49வது மந்திரத்திலே சொல்கிறார். 49வது மந்திரத்தில் சொல்கிறார் நீத்தல் விண்ணப்பத்தில், யாரை புகழ்ந்தால் குற்றம் வருங்கிறார்? இறைவனை. இறைவனை புகழ்ந்தால் குற்றம் வருங்கிறார். எதில்? நான் வச்சிருக்கிற நூலில் ஒரு தலைப்பு இருக்காது. அமாவாசைக்கு வீடு வெளிச்ச மாதிரி தலைப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எத்தனாவது மந்திரம் சார் சொன்னீங்க? அதாவது சொல்கிறாரு மாணிக்கவாசகர் பாருங்கள், நீத்தல் விண்ணப்பம் மொத்தம் 59 மந்திரம், 49 மந்திரம் பாடிட்டார். அவர் சொல்கிறார், ஏசினும் நான் உன்னை திட்டினாலும் உன்னை ஏத்தினும் நான் உன்னை புகழ்ந்தாலும் என் பிழைக்கே குலைந்து. மிஸ்டேக் வருதுங்கிறார். பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் வந்து இதுக்கு விளக்கம் சொன்னார். இறைவனை புகழ்ந்தால் குறை வராது. இந்த புகழ்ந்தால் குறை வரக்கூடாதுல்ல, இகழ்ந்தால் தானே குறை வரணும். புகழ்ந்தால் என்ன குறை வரும்? முழுவதும் சொல்லாத குறை வரும். இப்போ நான் வந்து காந்தின்னு ஒரு தலைப்பு எனக்கு கொடுத்தீங்கன்னா, அதில் சத்தியாகிரகத்தை சொல்லலைன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் காந்தியை பற்றி முழுசாக பேசலை சார், சத்தியாகிரகம் சொல்லாமல் விட்டுட்டீங்க. அறிஞர் அண்ணாங்கிறது எனக்கு தலைப்புன்னா, அவருடைய தமிழ் பணியை நான் சொல்லாமல் விட்டுட்டா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அண்ணாவினுடைய தமிழ் பணியை நீங்கள் பேசலை, முழுமையாக பேசலை. அப்படின்னா இறைவனுடைய தன்பெருமை தானறியா தன்மையன்கான் சாடலோ மாணிக்கவாசகர். அவன் பெருமை அவனுக்கே தெரியாமல் இருக்கும்போது அவன் பெருமையை நீ எப்படி சொல்லுவேன்னு கேட்குறார். தன் பெருமை தானறியா தன்மையன்கான் சாடலோ. சிவபெருமானுடைய பெருமை யாருக்கே தெரியாது? சிவனுக்கே தெரியாது. இந்த இடத்தை புரிய வைக்கிறதுக்கு வாரியார் சுவாமிகள் ஒரு உதாரணம் சொன்னார். அதாவது இறைவன் பெருமை இறைவனுக்கே தெரியாதுங்கிறத புரிய கொஞ்சம் கஷ்டம். அவர் சொன்னார், பெரிய செல்வந்தர்களுக்கு எங்கெங்கே சொத்து இருக்குங்கிறது அவங்களுக்கே தெரியாது, ஆனால் என்ன இருக்கும்? சொத்து இருக்கும். இப்போ நம்ம மகரிஷி வேதாத்திரி மகரிஷியுடைய ஆழியார் தலைமையகம் இருக்குதில்ல,
அதை அமைக்கும்போது அருட்செல்வர் தான் கூட இருந்து அமைக்கிறாங்க. அருட்செல்வர் தான் அமைக்கிறாங்க. அப்படி ஒரு தலைமையக அமைக்கணும், அதுக்கு இடம் வேணும்னு யார்கிட்ட கேட்குறாங்க? அருட்செல்வர்கிட்ட கேட்குறாங்க. அருட்செல்வர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஏரியாவில் நம்ம வாகனத்தை எடுத்துகிட்டு போய் சுற்றி காட்டு, எந்த இடம் வேணும்னு சொல்கிறாங்களோ யார் நிலமாக இருந்தாலும் வாங்கி கொடுத்துருங்க, எவ்வளோ பணமானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. சாமி போய் அதை பார்த்து எந்த இடத்த செலக்ட் பண்ணுறாரு, அந்த இடத்த செலக்ட் பண்ணுறாரு. அருட்செல்வர் சொல்கிறாங்க வாங்கி கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. பத்திராபிஷேகம் பார்த்தா அவர் பேரில் தான் இருக்குது. யார் பேரில்? அருட்செல்வர் பேரில் தான் அந்த லேண்டே இருக்குது. அவருக்கே தெரியல அவர் லேண்ட்லாம் அதில் இருக்கிறது. ஏன்னா பெரிய செல்வந்தர்களுடைய செல்வம் எங்கே இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. இறைவனுடைய முழு பெருமை இறைவனுக்கே தெரியாது. அப்போ இறைவன் பெருமையை நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? மாணிக்கவாசகர் பெருமையை நம்ம சொல்லிட முடியுமா? நீங்கள் ஒரு திருவாசகத்துக்கு ஒழுங்காக பொருள் சொல்ல ஆரம்பித்தா ஒரு பிறவி முடிஞ்சிடும். ஒரு திருவாசகத்துக்கு நாம் நமக்கு அதுக்கு பொருள் தெரியாததுனால நம்ம இஷ்டத்துக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பாடிக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு தோணுனதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். முறையாக பொருள் சொன்னால் ஒரு மந்திரத்துக்கு எவ்வளோ பொருள் சொல்லலாம்? ஒரு சோதனை முயற்சியாக நாம் இப்போ சமீபத்தில் செஞ்ச இந்த வருஷத்தில் ஒரே ஒரு மந்திரத்துக்கு 5 மணி நேரம் ரெக்கார்டு பண்ணோம். நான் 5 மணி நேரம் பண்ணுறேன்னா அவங்க சலுகைகள் கொடுத்தா ரெக்கார்டு படி 5 மணி நேரம் ஒரு மந்திரத்துக்கு. ஆமாம் ஆமாம், அவங்களுடைய கணக்கெல்லாம் எடுத்தா. ஆனால் நான் ஒரு மந்திரத்துக்கு இப்போ 50 மணி நேரம் பேச ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நீங்கள் ரெடியாக இருப்பீங்க, அது நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் கேட்க ரெடியாக இருக்கணுமே, நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க அப்படி சொல்லுவீங்க. அளவிலாத பெருமராகி அளவிலாத அடியார் புகழ் கூறுகேன் அளவு கூட உரைப்பரிதாயினும். சிவனடியார் பெருமையை எப்படி சொல்ல முடியாது? முழுசாக சொல்ல முடியாது. அளவில் ஆசை துறப்ப அறையுவன். எனக்கு இதை சொல்ல ஆசை வர்றதுனால சொல்கிறேன். இதை சொல்லணும்னு எனக்கு ஆசை. இப்போ ஆசைன்னு சொன்னால் நீங்கள் எதையுமே தடுக்கக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஆசை அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அதை தடுக்கக்கூடாது. ஒரு பையன் ஒரே ஒரு நாள் கலெக்டராக இருக்க ஆசைப்படுறான் அப்படின்னு சொன்னால் அதை நிறைவேற்றுவாங்க. சட்டத்தில் இடம் இருக்குது. ஒரு நாள் கலெக்டர், அந்த பையனை கலெக்டர் சீட்டில் உட்கார வச்சு ஒரு பையில் சும்மா ஒரு கையெழுத்தை போடுற மாதிரி வச்சு ரெக்கார்டு பூர்வமாக ஒரு நாள் கலெக்டராக இருந்தான்னு கொண்டு வருவாங்க. அப்படி நடந்திருக்கு, பார்த்துட்டு தெரியுமா? இருக்குது. உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்குறீங்க. ஒரு நாள் ஐஜியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டால் ஒரு நாள் உட்கார வைக்கிறதுக்கு ரெக்கார்டு இருக்குது. ஒரு பையனுடைய ஆசை, அந்த பையனுக்கு ஒரு தீர்க்க முடியாத நோய், டாக்டர் அந்த பையனுக்கு ஆயுள் குறைவுங்கிறாரு. நான் 25 வயசில் 40 வயசில் நான் ஐஜியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னான்னா சட்டப்படி அவனை யார் ஆக்கலாம்? ஐஜியாக ஆக்கலாம். இன்னைக்கு ஒரு நியூஸ், ஒரு டிவியில் ஒரு அம்மா மகனை தனியாக இருந்து வளர்க்குறாங்க. அந்த பையனுக்கு ஒரு ஆப்ரேஷன், கணவர் கையெழுத்து போட்டால் தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும், அவர் போட மாட்டேங்கிறார். அந்த அம்மா நீதிமன்றத்தில் போய் கணவர் கையெழுத்து இல்லாமலே எனக்கு சிகிச்சை பையனுக்கு செய்கிறதுக்கு உத்தரவு பெற்றுத்தாங்கன்னு வேண்டி தமிழக அரசு தலையிட்டு இப்போ அது பண்ண போகிறாங்க. அது வெளி உலகத்தில் என்னெல்லாம் நடக்குன்னு தெரியணும். எது மட்டும் தெரிஞ்சால் போதாது, சாமி மட்டும் தெரிஞ்சால் போதும். எல்லாம் தெரிஞ்சால் தான் சாமி முழுசாக புரியும். அளவிலா ஆசையினாலும் நான் இதை சொல்கிறேங்கிறேன். ஆசை என்று இப்போ நீங்கள் சொல்லுவீங்களா, எனக்கு 25 ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கி விளையாடணும்னு ஆசை இருக்கா? உங்களுடைய ஆசையை நம்ம நிறைவேற்ற மாட்டோம். ஏன்னா உங்களுக்கு என்ன வரக்கூடாது? ஆசை வரக்கூடாது. ஏன்னா அதை கடந்துட்டீங்க. ஆனால் நாயன்மார்களுடைய வரலாறு நான் கடந்துட்டேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே ரோட்டில் நம்ம நடந்தால் தப்பாக பேசுவாங்க. ஆனால் யார் நடந்தால் தப்பு இல்லை? ஒரு குழந்தை நடந்தால் தப்பு கிடையாது. உண்டா இல்லையா? ஆசைகளை இப்படி பிரிக்கணும். சேக்கிழார் நிலைமை என்னென்னா, நாயன்மார்களோட ஒப்பிடும்போது அவர் தன்னை குறைவாக பார்க்குற பழக்கம் யாருக்கு உண்டு? அதனால் எனக்கு ஆசை அப்படின்னா இதை சொல்கிறது. எனக்கு ஆசைன்னு சொன்னால் குறுக்கிடக்கூடாது, நல்லா தெரிஞ்சுவிடுங்க. ஆசைன்னா என்ன செய்யக்கூடாது? குறுக்கிடக்கூடாது. அதனால் சொல்கிறார், தெரிவரும் பெருமை திருத்தொண்டர்தம் பொறுவரு சீர் புகழுற்றேன் முற்ற பெருகு தென்கடல் பெருநசை ஒருகு சுணங்கனை ஒக்கும் தகைமையே. அவர் சொல்கிறாரு, நாயன்மார்களுடைய வரலாறை ஏதோ ஒரு தூண்டுதலில் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய நிலைமைக்கு ஒரு சரியான உதாரணம் என்ன தெரியுமா? பார்க்கடலை, பார்க்கடல் இருக்குது. அந்த பார்க்கடலை பேராசை கொண்ட ஒரு நாய் போன்று, பார்க்கடலை நாய் குடிக்கிறதுனால பார்க்கடலை வத்த வைக்க முடியுமா? அந்த பொருள் படிக்கிறேன். பெருகிய அமிர்தமான பார்க்கடலை ஊற்று காண வேண்டும் அப்படின்னா பார்க்கடலை வற்ற வைக்க வேண்டும். பார்க்கடல் எங்கேருந்து வருதுன்னு பார்க்கணுன்னு ஒரு நாய் குடிச்சதுன்னா கடல் வத்துமா? இசைக்கிழார் தன்னை யாருன்ட்டார்?
நாய்ங்கிறார். மாணிக்கவாசகர் சொன்னார், மாணிக்கவாசகர் சொன்னாருங்கிறீங்க. யாரே சொல்கிறார்? எத்தனாவது மந்திரத்தில் யாரா நிற்கிறாரு? நாயாக நிற்கிறார் 6வது மந்திரத்தில். என்ற பேராசை கொண்ட ஒரு நாயினை போன்ற தன்மையுடையவன் நான் தான் உங்கள்கிட்ட திரும்ப சொன்னேன். அதாவது ஆசையினுடைய தன்மை இதுதான். இது நடக்குமா நடக்காதாங்கிறதெல்லாம் எதுக்கு தோன்றாது? ஆசைப்படுபவர்களுக்கு என்ன செய்யாது? தோன்றாது. அதனால் அந்த ஆசைங்கிற இடத்த பெரியவங்க அதை நிறைவேற்றி விட்டுருங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு குழந்தை ஆசைப்படுதா, எனக்கு 2 வீலர் வேணுங்குதா, வாங்கி கொடுத்துரு, அதை கடந்து வரட்டு. இல்லைன்னா எதையே நினச்சிக்கிட்டே இருப்பான், அந்த 2 வீலரையே நினச்சிக்கிட்டு இருப்பான். நான் ஆயினும் அறிவதற்கு இயலாத பெருமையுடைய திருத்தொண்டர்களின் நிகரில்லாத சிறப்புகளை எடுத்துச் சொல்ல முற்படுகிறேன். நான் சொல்ல போகிறேன். அதாவது கடலை குடித்து வத்த வச்சு கடல் தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்துடலான்னு ஒரு எது ஆசைப்பட்டால், நாய் ஆசைப்பட்டால் அந்த ஆசை நிறைவேறாது. அது மாதிரி தான் நாய்ங்கிறார். யார்? அது மாதிரி தான் நாயன்மார்கள் வரலாறு நான் சொல்ல தொடங்குறேங்கிறார். சேக்கிழாரே இப்படி சொன்னால், அப்போ நாயன்மார்கள் வரலாறு நம்ம என்ன செய்ய முடியாது? பெரிய புராணத்தை நாம் சொல்லி முடித்தேன்லாம் சொல்ல முடியாது. பெரிய புராணத்தை சொல்லுவதற்காக பிறந்து கொண்டே இருக்கலாம், அவ்வளோதான். சொல்லி முடித்தெல்லாம் சொல்ல முடியாது. சிவார்ப்பணம் ஒரு தடவை பேசுகிறோம், சில விஷயங்கள் புரியுது. 2வது தடவை பேசுகிறோம், சில விஷயங்கள் புரியுது. அப்படி பேசிகிட்டே இருக்கணும். இந்த பிறவி போனால் உங்களுக்கு திரும்பவும் பெரிய புராணம் பேச ஆசையாக இருந்தால் இன்னொரு பிறவி கேட்கணும். அதுக்காக பெரிய புராணத்தை நான் பேசி முடிச்சிட்டேன் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. கனியூருக்கு நான் பேச போகிறேன். கனியூரில் ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, திருவாசகம் சொற்பொழிவு நிகழ்த்தப்படணும்னு ஒருத்தர் கிளம்பிட்டார். இப்போ திருவாசகம் வாத்தியார் பேசுவார்னு சொல்கிறோம், நீங்கள் கிளம்பி போகிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. நான் 40 வருஷமாக இதான வேலை, பழனியில் இதுதான வேலை, எத்தனை வருஷம் கேட்டாச்சுனாங்களா? அந்த கனியூர் அம்மா சொல்லுது, அடுத்த மாதம் இவர் வந்தாருன்னா ஒரு தலைப்பை கொடுத்து பேச வச்சிடலாம் அப்படிங்குது. எத்தனை பேருக்கு தான் இவர் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். எந்த எண்ணம் வரக்கூடாது? ஒரு செல்வந்தனுக்கு நான் செல்வந்தனுங்கிற எண்ணம் வரக்கூடாது, மறந்துடாதீங்க. ஒரு ஆன்மீகவாதிக்கு நான் படிச்சுட்டேங்கிற எண்ணம் நினைக்கக்கூடாது, வரக்கூடாது. அருளை தேடுபவனுக்கும் பொருளை தேடுபவனுக்கும் எனக்கு இது கிடைத்து விட்டதுங்கிற எண்ணம் வரவே கூடாது. ஒரு பெரிய மல்டி மார்க்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நம்ம பொருள் வாங்குகிறோம். பெட்டி கடையில் 99 ரூபாய்க்கு பொருள், 101 ரூபாய்க்கு பொருள் வாங்குகிறோம். பெட்டி கடைக்காரர் 1 ரூபாயே கேட்குறாரு. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் 1 ரூபாய் வேண்டாம்னு விட்டுறாரா? அவர் என்ன செய்கிறாரு? 1 ரூபாய் கேட்டு வாங்குறாருல. நம்ம எத்தனையோ கோடி சம்பாதிச்சிட்டோம், 1 ரூபாயில் என்ன யோசிக்கிறாரா? இப்போல்லாம் நமக்கு ஒரு நாளைக்கு ஃபோனுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு தெரியலை. ஃபோன் வந்த புதுசில் ஒரு நிமிடத்துக்கு 10 பைசா செலவாகுது, ஒரு நிமிஷத்துக்கு 20 பைசா செலவாகுது, கணக்கு பார்க்க முடிந்தது. ஞாபகம் இருக்குதா இல்லையா? ஒரு நாளைக்கு 1 ரூபா செலவாகுது, 30 நாளைக்கு 30 ரூபான்னு போட்டான். அதை அவன் எவ்வளோ விளம்பரம் கொடுத்து வாங்கினான். நான் எங்கள் ஸ்கூலில் சொல்லுவேன், ஒரு நாளைக்கு 10 பைசா தானே சார், அதனால் என்னன்னு நீ சொல்கிற. ஆனால் பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்கிறவன் அந்த 10 பைசாவுக்கு ஆசைப்படுறான், அதை மறந்துடாத அப்படிம்பேன். ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பான். என்ன சார் ஒரு நிமிஷத்துக்கு 10 பைசா தானே அப்படின்பா. நான் சொல்லுவேன், நீ 10 பைசாங்கிற உழைச்சிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்கிறவன் எந்த பைசாவுக்கு ஆசைப்படுறான்? உன்னுடைய 10 பைசாவுக்கு ஆசைப்படுறான், அதை மறந்துடாத அப்படிம்பேன். அதனால் சமயம் பண்ணுறவனுக்கு என்ன வரக்கூடாது? எனக்கு இது போதுங்கிற எண்ணம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இந்த இடம் வரும்போது நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன். அந்த இடங்களில் வர்ற உதாரணங்கள் எத்தனை முறை சொன்னாலும் சொல்லணும். என்ன உதாரணம்னா, நடந்த உதாரணம். ஒரு பெரிய கம்பெனி அதிபர் விமானத்தில் போயிட்டுருக்கிறார். மடிக்கணினின்னு சொல்லக்கூடிய லேப்டாப்பில் தன்னுடைய வரவு செலவுகளையும் பார்க்குறார். அதெல்லாம் அந்த காலத்தில் அற்புதம், இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ எங்கள் தங்கச்சி கணவர் ஊரில் இருக்கிறாரு, க்ளீனாக லேப்டாப்பில் வரவு செலவு, சென்னையில் வியாபாரம், வரவு செலவு எல்லாம் இதில் பார்த்துடுறாரு, அதில் பார்த்துடுறாரு. எவனாவது கேமராவுக்கு ஒளிஞ்சு நின்னா சந்துக்குள்ளே நிற்கிறது யாருங்கிறாரு கையில் வச்சுக்கிட்டேன். இப்போ பணத்தை எல்லாம் கண் முன்னால் எண்ணுங்கிறார். கல்லாப்பட்டியை தர எல்லாம் பணத்தையெல்லாம் எண்ணுங்கிறார். எண்ணி கட்டுறதெல்லாம் எதில் பார்க்குறாரு? கேமராவில் பார்க்குறாரு. வீட்டு முன்னால் எவனா சுற்றினான்னா உள்ளே இருக்க வாட்ச்மேனை கூப்பிட்டு வெளியே யாரும் நடமாடுறாங்க யாருன்னு பாருங்கிறார். அதனால் இந்த பணக்காரங்க இப்போ என்னாச்சு தெரியுமா, எவனுமே கடையில் இருக்கிறது எல்லாம் மலேசியா சிங்கப்பூர்னு சுத்த போயிடுறான். வேலைக்கு யாரை போட்டுட்டு ஆட்களை போட்டுட்டு எல்லாம் வெளிநாடு கிளம்பிடுது. இப்போ பாடத்துக்கு வருவோம். என்ன சொன்னார்? அப்போ அந்த மடிக்கணியில் கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒருத்தன் பக்கத்து சீட்டில் இருந்தான். அப்போ தான் பார்க்குறான், முதலாளி தான் நம்ம முதலாளி பக்கத்தில் நம்ம இருக்குங்கிறது அவனுக்கு அது வரைக்கும் தெரியாது. திடீர்னு முகத்தட்டி பார்க்குறான் முதலாளி. அவர் இந்த விமானத்தில் இப்போ நமக்கு அபுதாபியெல்லாம் போன்ற, என் மகனில் அபுதாபி போகிறான்னா 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் ட்ராவல் முடிஞ்சிடும். அமெரிக்காலாம் 10 மணி நேரம் 18 மணி நேரம் ஆகும். லண்டன் அமெரிக்காலாம் ரொம்ப நேரம், ஐரோப்பிய நாடுகள் ரொம்ப நேரம் ஆகும்.
ரொம்ப நேரம் ஆகும். அந்த ஐரோப்பிய நாட்டு ட்ராவலில் அவர் இருக்கிறதையும் பக்கத்தில் உட்காந்துருக்கான். இவன் நல்ல கொரட்டையை போட்டு தூங்க அவர் லேப்டாப்பில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். முதலாளி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, தொழிலாளி என்ன செய்கிறான்? தூங்குறான். இவனுக்கு ஒரு மன உறுத்தலாயிட்டு. மன உறுத்தலாகி அவர்கிட்ட சொன்னான், ஐயா எத்தனையோ ஆயிரம் குடும்பங்கள் உங்களால் வாழுது, இந்த விமானத்துலேயாவது ரெஸ்ட் எடுக்கலாம்ல, நீங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க, உடம்பு ஏன் கெடுத்துக்கிட்டுறீங்க, ஒரு 5 மணி நேரமாக தூங்கலாம்லான்னு கேட்குறான். அதுக்கு அவர் சொன்னார், இந்த விமானம் பல ஆயிரம் அடி உயரத்துக்கு வந்துட்டு, அதான் பல ஆயிரம் அடி உயரத்துக்கு வந்துட்டேன்னு பைலட் ஓட்டாமல் விட்டால் என்ன ஆகும்? ஆக்சிடெண்ட் ஆகிரும். அதே தான் எனக்கும் ஆகும். நீ தூங்கலாம், யார் தூங்க முடியாது. அது புரிஞ்சுதுன்னா தான் சைவம் புரியும். நீங்கள் சைவத்தில் மேலே வர வர நீங்கள் தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, ரெஸ்ட் எடுக்க முடியாது, எல்லா இதுவும் வரும். ஆனால் அதற்கான பரிசுகளும் யார் கொடுப்பா? மனிதன் கொடுக்க மாட்டான். யார் கொடுப்பா? இறைவன் கொடுப்பார். அதற்கான பாதுகாப்புகளும் பரிசுகளும் இறைவன் கொடுப்பார். சிவா செல்.